இந்த சாப்டரில் எப்படி ஒரு வெதர் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ அதுக்காண்டி இந்த லெஃப்ட் சைடில் உள்ள ஐகான்ஸில் வெதர்ஸ், ஸோ கிளிக் பண்ணும்போது உங்களுக்கு ஃபஸ்ட்டு சன் டைரக்ஷன், ஸோ எந்த டைரக்ஷனில் உங்களுக்கு சன் ஃபோக்கஸ் ஆகணுமோ அந்த சன் டைரக்ஷன் இருக்கும். ஸோ அடுத்து உள்ளது உங்களுக்கு சன் ஹைட். ஸோ சன் ஹைட்டை பொறுத்து உங்களுக்கு இந்த டே அண்ட் நைட்டை உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சன் டைரக்ஷன் சேஞ்ச் பண்ணுறதுக்கு முன்னாடி ஒரு ப்ராஜெக்ட் லோட் பண்ணி அதில் எப்படி இந்த சன் டைரக்ஷன் அண்ட் வெதர் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்க்கலாம். ஸோ ஃபைல்ஸில் லோட் சீன், ஸோ இதில் உள்ள இன்ஃபர்மீடியா வெதர்ங்கிற ஆப்ஷன் எடுத்துக்க போகிறோம். ஸோ ஓப்பன் ஆனதுக்கப்புறம் இந்த ஷேடோஸ், ஸோ இந்த ஷேடோஸ் எல்லாம் மாறணும் அப்படின்னா உங்கள் சன் டைரக்ஷன் நீங்கள் சேஞ்ச் பண்ணி ஆகணும். ஸோ ஃபஸ்ட்டு உள்ள வீல்ஸை யூஸ் பண்ணி உங்களோட சன் டைரக்ஷன் நீங்கள் ஈஸியாக சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஸோ இதில் நார்த், ஈஸ்ட், சவுத், வெஸ்ட் 4 ஆப்ஷன் இருக்கும். ஸோ இந்த டைரக்ஷன் உங்களுக்கு சன் டைரக்ஷன் எந்த இடத்துல லொக்கேட் பண்ணணுமோ அதை லொக்கேட் பண்ணி அதுக்கப்புறம் அதை யூஸ் பண்ணி எங்கே உங்களுக்கு ஷேடோ கிரியேட் ஆகுதோ அதை நீங்கள் கேப்சர் பண்ணிக்க முடியும். ஸோ இந்த சன் டைரக்ஷனை மூவ் பண்ணுறதுக்கு இந்த சன்னை கிளிக் பண்ணி நீங்கள் ட்ராக் பண்ணால் போதும். ஸோ இந்த சன்னோட டைரக்ஷன் சேஞ்ச் ஆகும், உங்களுக்கு ஷேடோவும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி சன் லொக்கேஷன், எந்த லொக்கேஷனில் சன் இருந்தால் எப்படி ஷேடோ கிரியேட் ஆகுமோ அதுமாதிரி எக்ஸாக்டாக ஷேட் ஆகும். இந்த டைமிங்கில் நீங்கள் இந்த கேப்சர் எடுக்கிறீங்களோ அந்த டைமிங்க்கு இந்த சன்னை செட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் ரெண்டரிங் பண்ண முடியும். ஸோ எக்ஸாக்டாக இந்த ஷேடோலாம் இதுமாதிரி கிரியேட் ஆகணும் அப்படின்னாலும் இதுமாதிரி கிரியேட் பண்ணிவிட்டு ஸோ அது உங்களோட சன் டைரக்ஷன் நீங்கள் டிஃபைன் பண்ணிடலாம். ஸோ டிஃபைன் பண்ணதுக்கு அப்புறம் இந்த சன்னோட ஹைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணி இதோட டே அண்ட் நைட்டை நீங்கள் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ ஃபஸ்ட்டு சன் ஹைட், ஸோ கீழே ட்ராக் பண்ணும்போது அதோட பிரைட்னஸ் கம்மியாகி ஸோ நைட் மூட் உங்களுக்கு தேவைனாலும் இந்த நைட் மூட் உங்களால் சேஞ்ச் பண்ணிக்க முடியும். ஸோ நைட் மூட் சேஞ்ச் ஆகிட்டு ஸோ இந்த இதில் நீங்கள் லைட்டிங் எஃபெக்ட் அப்ளை பண்ணிக்கிறதுனால இந்த இடம் மட்டும் உங்களுக்கு ஃபோக்கஸ் ஆகி லைட்டிங் எஃபெக்ட்டில் தெரியுது. எகைன் இதை நீங்கள் டேவுக்கு மாற்றணும் அப்படின்னாலும் ஸோ இந்த சன் ஹைட் உள்ள ஐக்கானை ஹோல்ட் பண்ணி உங்களோட டேவுக்கு மாற்றிட முடியும். ஸோ இந்த சன் ஹைட்டுங்கிற ஆப்ஷன் யூஸ் பண்ணி உங்களுக்கு டேலேருந்து நைட்டுக்கோ இல்லை நைட்லேருந்து டேவுக்கு உங்களுக்கு ஈஸியாக சேஞ்ச் பண்ணிடலாம். ஸோ அடுத்தது இதோட பிரைட்னஸ், ஸோ நைட்லேயோ இல்லை பகல்லையோ உங்களோட பிரைட்னஸை மாற்றிக்கிறதுக்கு உள்ள பிரைட்னஸ் ஆப்ஷன். ஸோ ரெடியூஸ் பண்ணும்போது ஒரு பிரைட்னஸ் உங்களுக்கு கம்மியாகுது. ஸோ அடுத்து இதில் உள்ள இந்த மேகங்கள் மாதிரி உள்ளதை நீங்கள் மாற்றணும் அப்படின்னாலும் இந்த மேகங்களை மாற்ற முடியும். ஸோ ஃபஸ்ட்டு இதோட என்ன டைப்பில் உங்களுக்கு இந்த க்ளவுட் வேணுமோ அந்த க்ளவுடை செட் பண்ணிங்க. ஸோ உங்களுக்கு ஒரு 9 டைப்ஸ் இருக்கும். ஸோ இந்த 9 டைப்ஸில் உங்களுக்கு எந்த மாதிரி இந்த க்ளவுட்ஸ் வேணுமோ அந்த மாதிரி க்ளவுட்ஸை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்க. ஸோ இந்த மாதிரி வேணாலும் இந்த மாதிரி. ஸோ பிக் பண்ணதுக்கப்புறம் அந்த டைப்பில் உங்களோட க்ளவுட்லாம் சேஞ்ச் ஆகிடும். ஸோ சேஞ்ச் பண்ணதுக்கப்புறம் இன்டென்சிட்டி இல்லை டென்சிட்டி நீங்கள் இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு இங்கே உள்ள ரேஞ்ச், ஸோ இதை பிக் பண்ணும்போது உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ ஃபுல் அடர்த்தியாக வேணாலும் ஃபுல் அடர்த்தியாக கிரியேட் ஆகும். ஸோ இதை கம்மி பண்ணாலும் உங்களால் ஈஸியாக கம்மி பண்ணிக்க முடியும். ஸோ வேறு எதுவும் நீங்கள் டைப் சேஞ்ச் பண்ணலாலும் ஸோ இங்கே வந்து டைப், ஸோ எந்த மாதிரி வேணும். ஸோ இது 3D வியூவில் உங்கள் டைப் எப்படி இருக்குன்னு ப்ரெசென்ட்டாக காமிக்குது. ஸோ எல்லாத்தையும் நீங்கள் ப்ரிவியூவில் பார்த்துட்டு அதுக்கப்புறம் நீங்கள் பிக் பண்ணும்போது இங்கே அப்ளை பண்ணிக்கிற செட்டிங்க்கு இந்த க்ளவுட் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த சன் டைரக்ஷனை மாற்றவும் அந்த மேகங்களும் உங்களுக்கு கலர்ஸ் சேஞ்ச் ஆகுது. ஸோ நைட் மூடில் சேஞ்ச் பண்ணதுக்கப்புறமும் அந்த மேகங்கள் உங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ அதோட கலர் டிஃப்ரென்ஸ் உங்களுக்கு சேஞ்ச் ஆகிருக்கு. ஸோ இப்போ நீங்கள் அதோட டைப் மாற்றும் போதும் இந்த கரண்ட் லொக்கேஷனில், அதாவது இந்த சன் டைரக்ஷன் இப்படி இருக்கும்போது உங்களோட அட்மாஸ் இப்படி எப்படி இருக்குமோ அதுக்கு தகுந்தப்போ உங்களுக்கு ப்ரிவ்யூ சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த மாதிரி வெதர் கண்டிஷனுக்கு உள்ள மேகங்கள் எப்படி ப்ரிவ்யூ காமிக்கும் அது மாதிரி உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இப்போ நீங்கள் சன்னோட டைரக்ஷனை மாற்றும் போது சன் ஃபுல்லாக தெளிவாக தெரியாதனால உங்களோட கலர்ஸ் பிரைட்னஸ் மட்டும் உங்களுக்கு சேஞ்ச் ஆகும். ஸோ இந்த வெதங்கிற ஆப்ஷனை யூஸ் பண்ணி உங்களோட சன்னோட டைரக்ஷனை ஒரு பர்டிகுலர் டைரக்ஷன் நீங்கள் செட் பண்ணிக்க முடியும். அதே மாதிரி இதோ சன்னோட ஹைட்டை யூஸ் பண்ணி உங்கள் டே அண்ட் மூணை ஈஸியாக ரெடி பண்ணிக்கலாம். ஸோ அதே மாதிரி உங்கள் க்ளவுடோட ரேஞ்ச், ஸோ ரேஞ்ச் எவ்வளவு, அது என்ன டைப்பில் உங்களுக்கு வேணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலியமாகவும் ஸோ இதோட க்ளவுடோட ரேஞ்சுங்கிற ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ டேவாக இருந்தாலும் பகலாக இருந்தாலும் அதோட பிரைட்னஸ் அண்ட் டார்க்னஸ் எவ்வளோ இருக்கணும் அப்படிங்கிறத இந்த ஆப்ஷன் மூலியமாக செட் பண்ணிக்க முடியும். ஸோ ரிவர்ஸில் போனீங்கன்னா இது டார்க்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ ஃபார்வர்டில் போகும்போது இதோட பிரைட்னஸ் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ இந்த சாப்டரில் எப்படி ஒரு வெதர் கண்டிஷன் அப்ளை பண்ணுறதை பற்றி பார்த்துட்டோம். ஸோ அடுத்த சாப்டரில் ஃபைல் மேனேஜ்மெண்ட்டையும் அதை எப்படி எக்ஸ்போர்ட் பண்ணுறதை பற்றி பார்க்கலாம்.